நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏப்ரல் 23. 4 முனை போட்டியாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. யாருக்கு வெற்றி வாய்ப்பு காத்திருக்கு, யார் தோல்வியை தழுவ போறாங்கன்ற பல கேள்விகள் தொடர்ச்சியாக இருக்கு. ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு, தேர்தல் பிரச்சாரம்னு பல கட்ட வேலைகள் எல்லா அரசியல் கட்சிகளுமே மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கள நிலவரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்னும் நம்மோடு கலந்துரையாட இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர். சார், எங்களுக்கு திட்டங்களால நல்ல பெயர் இருக்கு. குறிப்பா சின்ன சின்ன அதிருப்திகள் எங்களை பெரிய அளவில் பாதிக்காது. அதே போல எதிர்கட்சியா யார் வரப்போறாங்கன்றதான் இங்க போட்டியாக நடக்குதுன்ற மாதிரி ராஜகம்பீரன் குறிப்பிடார் இல்லையா? இப்போ இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது, உங்களோட அப்சர்வேஷன் இந்த 4 முனை போட்டியில் யாருக்கு இவங்க போகிறதையும் கூடுதலாக சேர்த்து சொல்லுங்கள். இல்லை, இப்போ சாதனை திட்டங்கள்னு அப்பாஸ் சொல்கிறாரு. அதில் பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடியது பூரா மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய், பெண்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு போடுறத நானே எந்த ஆட்சி போட்டாலும் சாப்பாடு போடுறத பாராட்டி ஆகணும். மீதி அவர் சொன்னது பூராமே 1000 ரூபாய் கொடுக்குறது. இப்போ இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய அரசியல் ஞானம் வேணுமா? அது இல்லாமல் இப்போ இந்த 1000 ரூபாய் கொடுத்தது கூட ஒரு ஆர்டிஐயில் கேட்குறாங்க, நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகையில் இது வரைக்கும் 35,000 சில்லற கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. அதில் எஸ்சி எஸ்டியினுடைய நலத்திட்டங்கள்லேருந்து எவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு ஆர்டிஐயில் கேட்குறாங்க. அந்த ஆர்டிஐ தெளிவாக நம்பர் முதல் கொண்டு போட்டு சொல்கிறாங்க. எஸ்சியினுடைய நலத்திட்டத்திலேருந்து 10,710 கோடி, இதில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 710 கோடி எஸ்டியிலிருந்து. அப்போ 11,415 கோடி ரூபாய் எஸ்சி எஸ்டியினுடைய நலத்திட்டத்திலிருந்து எடுத்து நீங்க மகளிர் உரிமை தொகையா கொடுத்துருக்கீங்க. அப்போ இன்னைக்கு எஸ்சி எஸ்டியினுடைய நலத்திட்டங்கிறது அதுக்குண்டான தொகையெல்லாம் எதுக்கு? நீங்க எஸ்சி எஸ்டி மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டு பண்றதுக்கு, அவங்களுடைய பொருளாதாரத்தை சமூகத்தை மேம்படுத்துறதுக்காக உதவக்கூடிய நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய பணத்தை தூக்கி 1000 ரூபாய்க்கு நீங்க கொடுக்குறீங்க. இது வரைக்கும் இதுக்கு கூட அண்ணன் திருமாவளவன் எங்கேயாவது கேள்வி கேட்டிருக்காரா? எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உண்டான காசை எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு. அப்போ இந்த அளவுக்கு நலத்திட்டங்கள் இங்க நலத்திட்டங்களாவே இல்லை. ரொம்ப இதுல குளறுபடிகள் இருக்கு. அப்போ எல்லா வீட்லயும் நம்மளுடைய பயனாளிகள் இருக்காங்கன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருன்னா, அப்படி எல்லா வீட்லயும் பயனாளிகள் இருக்கிறது உண்மையா இருந்தா இந்த கூட்டணிங்கிற வண்டியில 24 பேர்த்த தூக்கி உட்கார வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அந்த வண்டி வெயிட் தாங்காம அச்சு முறிஞ்சு அண்ணத்து வேல்முருகன் அவர்கள் வெளியே போயிட்டாரு. அது இல்லாம இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுடைய நிலையை பாருங்க. கம்யூனிஸ்டுகள்னாவே நமக்கு ஞாபகம் வருதுன்னா போராட்ட குணம், போர் குணம். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமையே வாங்க முடியாத அளவுக்கு நீங்க இருக்கீங்களே சார். நாளைக்கு மக்கள் உங்களை நம்பி நம்மளுக்காக போராடி நீங்க உரிமையை வாங்கி கொடுப்பாங்கன்னு எப்படி இருக்க முடியும்? ஐயா சண்முகம் போன தடவை சொன்னார்ல, வரலாற்றிலே இது வரைக்கும் நாங்க 6 சீட்டுக்கு கையெழுத்து போட்டது இல்லை கூட்டணியில் அப்படின்னாரு. இப்ப 5 சீட்டுக்கு கையெழுத்து போட்டு வரலாறு போயிட்டாரு. இனிமேல் கம்யூனிஸ்டுகள் ஐயா நல்ல கண்ணு இருந்தாரு பாருங்க, அதோட கம்யூனிஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஐயா நல்ல கண்ணு போனாரு, அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் போயிருச்சு. இப்போ அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்தீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக நடத்தக்கூடிய மக்கள் அவல ஆட்சிகளுக்கு பூராமே அத்தனை செயல்பாடுகளுக்கும் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு முட்டு கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும். அப்ப அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போறாரு, கண்ணீர் விடாத குறை. அவர் என்ன சொல்றாரு? நம்ம வளர்றத பிடிக்காத கூட்டம் தான் இங்க அதிகமா இருக்குது. எங்க அதிகமா இருக்கு? நீங்க எந்த கூட்டணியில இருக்கிறீங்க? திமுக கூட்டணியில இருக்கீங்க. அப்ப திமுக கூட்டணியில இருக்கிற யாரும் உங்களை வளர்ந்த விடாம நசுக்குறாங்கன்னா இதுக்கும் சனாதனம் காரணம் போவாரா? இதுக்கும் சங் பரிவார் காரணம் போவாரா? அப்ப திமுக கூட்டணி எல்லாம் சங் பரிவாரனுடைய கூட்டணியா? அப்போ என்ன நடக்குது இங்க? அப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பாண்டிச்சேரியில இதே அவர் ரோசப்பட்டு கோவப்பட்டு அவருடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக ஒத்த சீட்டு தான் எங்களுக்கு கூட்டணினா வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு 3 சீட்ல தனிச்சு நிக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அண்ணன் வேல்முருகன் எடுத்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் விசிகாவுக்கும் திராணி இருக்கா? அவங்களுடைய இளைஞர் அணி செயலாளர் சொல்றாரு, அண்ணன் இது பெருந்தன்மையா இதுக்கு ஒத்துக்கிட்டா கூட ஓட் டிரான்ஸ்பர் ஆகாதுங்கிறாரு. அப்ப ஏற்கனவே காங்கிரஸ் இந்த கூட்டணி போட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார் ஐயா ஸ்டாலின் அவர்கள்? முச்சாச்சு அப்படின்னார். இப்ப கூட அப்பாஸ் சொல்றாரு, காங்கிரஸ் எதிர்கட்சியா வந்தா கூட ஆச்சரியப்படுத்துகள். ஐயா ஸ்டாலின் அவர்களே கையை காமிச்சு காங்கிரஸ் முடிச்சிட்டாச்சு அப்படின்ட்டாரு. இப்ப அதிமுக கூட்டணியில என்ன பிரச்சனை வரலாம் ஒரு வாய்ப்பு இருக்குந்தாக்கா, இந்த காங்கிரஸ் நிக்கக்கூடிய 28 தொகுதியில எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு அந்த கட்சிகள் போட்டி போடும். என்ன காரணம்னா திமுகவே அந்த காங்கிரஸ் கட்சியை தோக்கடிக்கும். கூட்டணி கட்சிகள் எங்கெங்க நிக்குதோ அத்தனை கூட்டணி கட்சிகளை இன்னைக்கு யாரும் சுபிச்சமா வேலை பார்க்குற அளவுக்கு இல்லை, கசக்கிட்டாங்க போட்டு. அப்ப நீங்க அதிமுக கூட்டணியை பார்த்து நீங்க பாசிச கூட்டணி, பாஜக கூட்டணின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் பாசிசம் இல்லையா? ஒரு கட்சியவே அழிச்சு நீங்க சேதாரப்படுத்துறீங்களே நீங்க. அப்போ இது வரைக்கும் நீங்க தொடர்ந்து 2 முறை ஜெயிச்ச சரித்திரம் ஐயா கலைஞர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து 2 தடவை திமுக ஜெயிச்ச சரித்திரம் இருக்கா? இல்லையே. இதே கூட்டணி பலம்ன்றாங்க இல்லையா? 2001, 2011, 2014, 2016 இந்த 4 தேர்தல்களிலுமே
திமுகவினுடைய கூட்டணி கட்சி பாத்தீங்கன்னா அதிகம் அதிமுகவுக்கு பின்னாடி இருந்த கூட்டணியை விட. ஆனா இந்த 4 தேர்தல்களிலுமே திமுக தோல்வி அடைஞ்சது. அப்போ நீங்க இன்னைக்கு வந்து தேவையில்லாம இத்தனை வந்து நீங்க கூட்டணியை சேர்த்தி இருக்கும் போது இது திமுகவினுடைய பலம் இல்ல, பலகீனம். அதிமுக வேண்டான்னு விடக்கூடிய தேசிய முன்னேற்ற திராவிட கழகத்தை வெறும் 2 லட்சம் ஓட்டு 2021 எம்எல்ஏ சீட்ல எலெக்ஷன்ல 2 லட்சம் ஓட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ராஜ்யசபா சீட்டு டபுள் டிஜிட்ல வந்து எம்எல்ஏ சீட்டுன்னு பேசி நீங்க கூட வச்சிருக்கீங்க. அதாவது ஐயா விஜயகாந்த் இருக்கும்போது கூட திமுகவை வந்து வீழ்த்தணும்னு எதிர்த்து நின்று களமாடுனாங்க. இப்போ அம்மையார் பிரேமலதா உறவாடி கெடுக்கிறாங்க திமுக கூட்டணிய. இவங்க உள்ளார போனனாலதான் இன்னைக்கு இந்த கூட இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரதுக்கு காரணம் இவங்க தேமுதிகவை கூப்பிட்டு வண்டியில ஏத்துனது. அப்போ அதனாலதான் இவங்க வலியும் வேதனையில இருக்காங்க. இப்போ ஒண்ணு இல்லை, நீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுனதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவ்வளவு நம்ம அந்த கட்சி சார்ந்தங்கள் கிடையாது. ஆனா அந்த மாதிரி கட்சிகள் நல்லா வளரணும், அவங்க ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்ல நம்ம அவர் பேசுறதை கேட்கும்போது நமக்கே வலியும் வேதனையா இருக்குன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எவ்வளவு கொதிநிலையில இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அரசியல் தலைவராகிட்ட இருந்து ஒரு தொண்டன் என்னங்க எதிர்பார்ப்பான்? நம்மளுடைய உரிமையை மீட்டு கொடுப்பாரு, நமக்காக போராடுவாங்க, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவாங்க. இப்ப அண்ணன் கடலூர்ல பேசும்போது என்ன சொல்றாரு? 4 ஓட்டுல 1 ஓட்டு நம்ம ஓட்டு சிந்தாம சிதறாம விழுவணுங்கிறார். 100 ஓட்டுல 25 ஓட்டு சிதறாம விழுவணும்னு கடலூர் மீட்டிங்ல பேசினார் ஐயா ஸ்டாலினை வச்சுக்கிட்டு. அப்ப என்ன சொல்றாரு அவரு? நம்ம சமூகம் இங்க வந்து 25% இருக்கு, இந்த 25% வாக்கும் திமுகவுக்கு சிந்தாம உதறாம உழுவணும். எதுக்கு? உங்களை போட்டு நசுக்கிறதுக்கா? அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாக்கு வங்கியான சமூக வாக்க பூரா கொண்டு நீங்க திமுக அடமானம் வச்சுக்கிட்டு கடைசியில் அவங்க உங்க தலைமையில ஏறி மிதிக்கிறதுக்கு உங்க மக்களை நீங்க வந்து பகடக்காயா பயன்படுத்துவீங்களா? அப்ப ஆல்டர்னேட்டிவ்ன்றது ஒன்று வேணும்ல, யாரா இருக்கிறாங்கன்றதான இப்ப கேள்வி. எது ஆல்டர்னேட்டிவ்? திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் யாரு? யாருக்கு இவங்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப பாண்டிச்சேரியில யார் ஆல்டர்னேட்டிவ்? எதுக்காக வந்து இவர் தனியா 3 தொகுதியில போட்டி போடுறாரு? அங்கேயும் இதே மாதிரி பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இருக்குது, காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குது, தாவேகா ஒரு தனிச்சு போட்டி போடுது. இப்ப இங்க தனியா வெளியே வந்து நாங்க 3 தொகுதியில போட்டி போடுவோம்ன்றாருல. அது இல்லாம அண்ணன் திரும்ப என்ன சொல்றாரு? நாங்க இந்த மாதிரிலாம் எங்களுக்கு அடக்க ஒடுக்கிறோம், நாங்க வந்து பதவிக்கெல்லாம் பயந்தவர்கள் இல்ல, பதவிக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கறவங்களே, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியங்கிறாருல. அப்ப கொள்கை முக்கியம்னா நீங்க என்ன பண்ணுங்க சார்? அதோட வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா வந்துடும், கம்யூனிஸ்டுகளும் வந்து பாத்தீங்கன்னா 5 கையெழுத்து பாரதிய ஜனதா. அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ ஏத்துக்கிட்டு பாரதிய ஜனதா. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரதிய ஜனதாவை தடுக்கிறது தான் உங்களுடைய முழு முதல் எண்ணம்னு வச்சுக்கங்க. கம்யூனிஸ்டுக்கு சிபிஐ கஞ்சா, சிபிஎம் கஞ்சா, அண்ணனுக்கு ஒரு 6, 7, 8 கூட கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. 18 சீட்டு. இந்த 18 சீட்ல நீங்க மனசாட்சி விரோதம் இல்லாம சொல்லுங்க, 18 சீட்லயும் திமுக நின்னா அதிகமான சீட்டு ஜெயிக்குமா? இந்த கூட்டணி கட்சிகள் அதிகமா ஜெயிக்குமா? யாருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி? திமுகவுடைய ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி எல்லார்த்த விட 70.74% ஸ்ட்ரைக் ரேட். அப்போ நீங்க உண்மையாலுமே பாரதிய ஜனதா நாங்க கொள்கை உடன்பாடு இருக்கக்கூடிய கட்சிகள்னா, கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு இந்த சீட்டு வேண்டாங்க, எல்லாத்துக்குமே நீங்களே நின்னுங்க. ஏன்னா நாங்க நின்னா கூட 2-3 சீட் தோத்துட்டோம்னா பாரதிய ஜனதா உள்ளார வந்துடும். அப்ப நீங்களே நில்லுங்க, நாங்க கொள்கைவாதிகள், நாங்க வெளியே வந்து மேடை தோறும் ஏறி பேசுறோம். அதே மாதிரி இப்ப டிவியில வந்து விவாதத்துல எப்படி திமுகவுக்கு சப்போர்ட் பண்றோமோ அதே மாதிரி நாங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்றோம். இதை சொன்னீங்கன்னா ஏத்துக்கலாம் கொள்கைவாதிகளை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க பாரதிய ஜனதா வந்துரும், பாரதிய ஜனதா வந்துருங்கிற ஒரு பச்சை பொய்ய சொல்லி இவ்வளவு நாள் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க சொன்ன பொய் மக்களை ஏமாத்துனது போய் இன்னைக்கு அவங்க கட்சி தொண்டர்களை தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா வந்துரும். நான் அதனாலதான் சொல்றேன், பாரதிய ஜனதா வந்துருங்கிறது தான் உங்களுடைய ஒரே கொள்கை நிலைப்பாடு. பயமா இருக்குது, மக்களை ஏமாத்துறீங்கன்னா நீங்க நிக்காதீங்க. 3 பேருமே இந்த கட்சிகள் நிக்காதீங்க. அண்ணன் வைகோ முதல் கொண்ட வைகோனத்துக்கு ஒத்த சீட்டு தான், அது ஒரு பெருசா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒத்த சீட்டு தான் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அப்ப மீறி இருக்கக்கூடிய இந்த 18 சீட்டை திமுக கிட்ட நீங்க விட்டு கொடுங்கன்ற நான். ஏன்னா உங்களை விட திமுக வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா நல்ல சண்டை போட்டு நல்லா ஜெயிப்பாங்க. அப்ப யாரை ஏமாத்துறீங்க? இந்த கூட்டணி கட்சிகள் பூரா பாரதிய ஜனதா வந்துரும், பாரதிய ஜனதா வந்துரும். இதையும் இன்னைக்கு மேலே கேட்கறதுக்கு மக்கள் என்ன இழிச்சு வாங்களா? அப்போ இது இப்ப நமக்கு புரியறது வந்து விசிகாவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு புரியுமா புரியாதா பிரதர்? இது அதனாலதான் கொதிச்சு போயிருக்காங்க. இப்ப கூட நேற்று உயர்நிலை மீட்டிங் போடுறாரு, உயர்நிலை குழு மீட்டிங் போட்டுட்டு தீர்மானம் எழுதுறது. இப்ப அவங்க தீர்மானத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் போரு, ஈரான் போரு. ஏங்க அதுக்காக இப்ப நீங்க மீட்டிங் போட்டீங்க உயர்நிலை குழு? உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இப்ப இரட்டை இலக்குல பேசிட்டு இப்ப இன்னைக்கு வந்து 2028 எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா திமுக மேல பல விஷயங்களை நீங்க அடுக்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு திமுக ஹிஸ்டாரிக்கலி அவங்களுடைய லோயஸ்ட் வீக்கஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறாங்க. இதே வந்து நீங்க அண்ணா திமுக கூட்டணிக்கு வாங்க, டெல்லிக்கு போறாங்க, அவங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்க. வெறும் 27 சீட் பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18,
டிடிவிக்கு 11 சீட்டு கொடுத்து முடிச்சாச்சு. பை டுடே இல்லை ஈவினிங் வந்து மற்ற எல்லா கட்சிக்கும் வந்துடும். இன்னைக்கு திமுக கூட்டணியில் கால் வைக்கிற இடத்துல பூரா கண்ணு வெடி வெடிச்சுக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையுமே.